ஒரு நதி கவிஞர்களுக்கும் எழுத்தாளர்களுக்கும் எப்படி உயிர் கொடுக்க முடியும்? முடியும். அதுதான் நம் பாரதப்புழா நதி. இந்த நதிக்கு பல பெயர் இருக்கு. பழங்கால நூல்கள்ல இது பேராறுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. அரபிக்கடல்ல கலக்கிற இடத்துல இது பொன்னானி ஆறுன்னு அழைக்கப்படுது. ஆனா இதுக்கு இன்னொரு அழகான பெயர் இருக்கு. அதுதான் நிலா நதி. இந்த நதி கேரளாவின் இரண்டாவது மிக நீளமான நதி. தமிழ்நாட்டின் ஆனைமலையில் தொடங்கி 209 கிலோமீட்டர் நீளம் பாய்ந்து கேரளாவின் பாலக்காடு, மலப்புரம் மற்றும் திருச்சூர் மாவட்டங்களுக்கு இந்த நதி உயிர் கொடுக்கிறது. இந்த நதியோட ஒவ்வொரு துளியும் மக்களுக்காக பயன்படுத்தப்படுது. இந்த ஆற்றின் குறுக்கே கிட்டத்தட்ட 11 அணைகள் கட்டப்பட்டிருக்கு. மலம்புழா அணை, வாளையார் அணை, மங்கலம் அணைன்னு பல பெரிய அணைகள் இந்த நதிக்கு பெருமை சேர்க்குது. இந்த அணைகள் விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் உயிர் கொடுக்குது. இந்த நதி நீரை மட்டும் கொடுக்கல. இந்த நதி கேரளாவுக்கு கவிஞர்களையும் எழுத்தாளர்களையும் உருவாக்கியிருக்கு. துஞ்சத்து எழுத்தச்சன் நவீன மலையாள மொழியின் தந்தை என கருதப்படுகிறார். அவர் பாரதப்புழா நதியின் துணை நதியான திரூர் நதிக்கு அருகில் பிறந்தார். அவரது படைப்புகள் பக்தி இயக்கத்தின் தாக்கத்தால் உருவானவை. இந்த நதியின் அழகும் அமைதியும் அவருக்கு உத்வேகமாக இருந்ததாக நம்பப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.